Praise the Lord. Salt and light. Matthew 5:13-6. Salt and light. அப்போது சால்ட் எதுக்காக ஆண்டவர் வந்து நீங்கள் ஒரு உப்பாக இருக்கணும், ஒரு வெளிச்சமாக இருக்கணும், ஒரு ஒளியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். எதுக்காக அப்படி சொல்கிறாருன்னா, சால்ட் வந்து எப்படின்னா, உப்பு வந்து ஒரு ஒரு உணவுக்கு சுவை கொடுக்குற ஒரு காரியம். ஓகே, அந்த உணவுக்கு ஒரு சுவை கொடுக்குற காரியம், ஃபுட்டுக்கு ஒரு டேஸ்ட் கொடுக்குறதா உப்பு. அப்போது வேர்ட் ஆஃப் காடை வந்து உப்புக்கு ஒப்பாக சொல்கிறாரு. ஏன் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய லைஃப்பில் நம்மளுடைய வாழ்க்கையில் டேஸ்ட் கொடுக்குற ஒரு காரியம் அப்படின்னு சொன்னால், டேஸ்ட்டுன்னா என்ன? சமாதானம், மகிழ்ச்சி, ஹெல்த்து, டெலிவரன்ஸு, இந்த மாதிரி எல்லா காரியம் கொடுக்குற ஒரு இதுக்கு எல்லாமே இது எல்லாமே வந்து ஒரு ஃபுட் மாதிரி இருந்தால் அதுக்கு உப்புங்கிறது வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளே இருக்கும்போது நம்ம வாழ்க்கையும் சுவையான வாழ்க்கையாக இருக்கும். இந்த எல்லா காரியங்களோடு சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாத்தோடு இருக்கும். ஸோ நம்ம கர்த்தருடைய வார்த்தைங்க அந்த உப்பை எடுத்துகிட்டு போய் மற்றவங்க வாழ்க்கையில் அதை கொடுக்கும்போது அவங்க வாழ்க்கையும் சுவையாக மாறுங்கிறது ஆண்டவர் நமக்கு இங்கே சொல்லிக் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒளியாக இருக்க சொல்கிறார். அதாவது லெட் யுவர் லைட் ஷைன் பிஃபோர் மென். லெட் யுவர் லைட் ஷைன் பிஃபோர் மென். அப்போது அதுக்கு என்ன அர்த்தம்னா, மனுஷன் முன்பதாக உன்னுடைய ஒளி ஜொலிக்கட்டும் அப்படின்னு இருக்குது. அப்போ என்ன, லைட்டுங்கிறது திரும்பவும் வார்த்தை. லைட் cannot be hidden. அந்த மாதிரி நம்ம ஒளியை வந்து மறைக்க முடியாது. கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளே வைத்து மறைத்து கொள்ள முடியாது. அது மறைத்து வைக்க முடியாது. உண்மையாகவே ஆண்டுடைய வார்த்தை நேசித்து அதை நம்ம சுவையாக எடுத்து நம்ம வாழ்க்கையில் அதை நம்ம வந்து ஒரு விஷயத்துலையும் அதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்மளால் அந்த கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளே மறைக்க முடியாது. அந்த மகிழ்ச்சி நம்ம இன்னொருத்தர் கொடுக்க தான் நமக்கு தோணும். அப்போது அந்த ஒளிங்கிறது வார்த்தை. அந்த வார்த்தைங்கிற அந்த ஒளியை மனுஷர் முன்பதாக வைங்க, எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு தான் இந்த வசனம் சொல்லுது. அப்போது அந்த ஒளி நமக்கு முன்பதாக, மனுஷருக்கு முன்பதாக ஜொலிக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி. அப்போ என்ன இருக்குது, இந்த மாதிரிலாம் இப்போ சால்ட் அண்ட் லைட், உப்பும் ஒளியும் வெளிச்சமாகவும் நம்ம இருந்தோம்னு சொன்னால் அப்போ என்ன இருக்குது, தட் தே மே சீ நீங்கள் செய்கிற அந்த நற்கிரியைகள், கர்த்தருடைய வார்த்தை எடுத்துன்னு போடுறது, ஏழைகளுக்கு உதவுவது, மன்னிக்கிற மனப்பான்மையோடு இருக்கிறது, கர்த்தருடைய சாயல் நம்ம வெளிப்படுத்தும் போது இந்த நற்கிரியைகள் அதாவது நம்ம இந்த நற்கிரியைகள் என்ன ஆகும்னா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படி. அப்ப என்னன்னா, நான் செய்யறதுனால அது என்னுடைய காரியம் இல்லை, நான் அப்படி கிடையாது. நான் செய்யற காரியத்துல எல்லாம் மனுஷருங்க இது தேவனால மட்டும்தான் கூடும், தேவன் செய்கிற காரியம் அப்படின்னு தேவன் நாம மகிமைப்படும்படிக்கு. ஸோ எந்த காரியம் நீங்க செய்தாலும் மனுஷருங்க என்ன பண்ணணும்னாக்கா தேவனை மகிமைப்படுத்தணும். அந்த மாதிரி நம்ம வந்து தேவனை வெளிப்படுத்தணும். அப்போ எந்த காரியம் ஏன் டேலண்ட் இல்லை, என்னுடைய பேர் இல்லை, உங்களோட பேரோ என்னுடைய பேரோ நம்மளோட டேலண்ட் கிடையாது. அது தேவன் நாம மகிமைக்கென்றே நம் நற்கிரியைகள் நம்ம செய்ய வேண்டுங்கிறது தான் இந்த உப்பு ஒளிவுக்கான அர்த்தம். அங்கே அப்போ என்ன இருக்குதுன்னா, யோவான் 3:30 என்ன இருக்குது, he must increase and I must decrease. அவர் பெருகவும் நான் சிறுகவும். அப்போ எல்லா காரியம் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலுமே அவர் பெருகணும், நம்ம சிறுகணும். அவர் நாம் மகிமைக்கென்று நாம் வாழ வேண்டும். நெக்ஸ்ட் Matthew chapter 5:17-20 நம்ம என்ன பார்க்கணும்னா, Christ came to fulfill law. இயேசு கிறிஸ்து எதுக்காக இருந்தாலும் நியாய பிரமாணத்தை பரிபூர்ணமாக்குறதுக்காக, ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக அவர் வந்தார். ஸோ பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா தீர்க்க தரிசனங்கள் இருக்கும். இயேசு வர போகிறாரு, அப்புறமா அநேக காரியங்கள் இயேசுவை குறித்து பழைய ஏற்பாட்டில் நிறைய தீர்க்க தரிசனங்கள் இருக்கும். இப்போ இயேசு வந்து அது எல்லாமே பரிபூர்ணமாக்குறாரு, எல்லாமே உண்மையாக அங்கே மாறுது. அப்போது ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டோட ரிஃப்ளெக்ஷன் எல்லாமே இங்கே பரிபூர்ணமாக ஃபுல்ஃபில்மெண்ட் வந்து இயேசு வந்து இங்கே செய்து வைக்கிறாரு. அப்போ Matthew 5:20 என்ன இருக்குதுன்னா, for I say to you that unless your righteousness exceeds the righteousness of the scribes and Pharisees, you will by no means enter the kingdom of heaven. என்னன்னா, வேத பாதகர் பரிசேயர்கள் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். என்ன அர்த்தம்? அதாவது
Pharisees and Sadducees, அதாவது அவங்களோட ஸ்கிரைப்ஸ், டீச்சர்ஸ், அந்த பரிசேயர்கள், இவங்களோட ரைச்சியஸ்னஸை விட உங்களுடைய ரைச்சியஸ்னஸ், அதாவது அவங்களோட நீதியை விட உங்களுடைய நீதி வந்து இன்னும் எக்ஸீட் ஆகணும் அப்படின்னு இருக்குது. அதாவது நீதியை விட உங்களுடைய நீதி அதிகமாக இல்லாமல் போச்சுன்னா நீங்கள் பரலோக ராஜ்யத்தை பிரவேசிக்க முடியாதுன்னு என்ன அர்த்தம்? அப்போ அவங்களது என்ன நீதி, நம்மளுடைய என்ன நீதி? அவங்களோட நீதியோட நம்ம அப்போ என்ன, அவங்க ரொம்ப பர்ஃபெக்டாக அவங்கள விட பர்ஃபெக்ட் நம்ம ஆகணுமா? அது நடக்காத ஒரு காரியம். நம்மளால் இன்றைக்கெல்லாம் சுயத்தில் எவ்வளோதான் பர்ஃபெக்டாக இருக்க ட்ரை பண்ணாலும் நம்மளால் பர்ஃபெக்டாக இருக்க முடியாது. அதனால தான் இயேசு கிறிஸ்து ஒரு ரத்தத்தை கொடுத்து நம்மை நீதிமான் ஆக்கியிருக்காரு. நம்ம நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, அதாவது பரிசேயர்கள், வேதபாதர்கள் இவங்களாம் எப்படின்னா, நான் டெம்பிளுக்கு கரெக்டாக போகிறேன், நான் கரெக்டாக படிக்கிற தோறாவை, நான் எல்லாமே கரெக்டாக்குறேன், நான் தான் கரெக்ட், நாங்கள் சொல்கிறதா கரெக்ட், நாங்கள் தான் நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணுறோம். இந்த மாதிரி நான்ங்கிற அந்த ஒரு நானுங்கிறது அவங்களோட நீதியாக இருக்குது. பட் தேவன் அந்த நீதியை அவர் கேட்கல. அது சுயநீதி, செல்ஃப் ரைச்சியஸ்னஸ். அங்கே தேவன் எங்கே? தேவன் இல்லை அங்கே. அப்போ அந்த நான் எடுத்து அந்த நீதி, அப்போ நம்ம எப்படி இருக்கணுமா, நம்மளுடைய ரைச்சியஸ்னஸ் எக்ஸீடிங்காக இருக்கணுமா? நம்மளுடைய ரைச்சியஸ்னஸ் யார்? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து தான் நம்மளோட ரைச்சியஸ்னஸ். ஏன்னா அவரோட நீதி, அவருடைய நீதி தான் நம்ம மேலே ஆக்கப்பட்டிருக்குது. அப்போது இயேசு கிறிஸ்து ரைச்சியஸ்னஸ். அந்த ரைச்சியஸ்னஸ், நம்மளுடைய ரைச்சியஸ்னஸ், நம்மளுடைய ஜீசஸ் கிரைஸ்ட், அவங்களுடைய நீதி நானுன்னு சொல்கிறாங்களா, அந்த சுயத்தை விட நம்முடைய நீதிங்கிற இயேசு கிறிஸ்து அதிகமாக எக்ஸீடிங்காக இருக்கணும், அதிகமாக இருக்கணும். அதுதான் அர்த்தம். அப்போ அவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டல். அப்போ நம்ம நீதிங்கிற இயேசு கிறிஸ்து அதிகமாக இருக்கணும். அதுதான் நம்ம யோவானில் பார்த்தோம். அவர் நாமம் பெருகணும், நாம் சிறுகணும். பிரைஸ் காட். அப்போ நம்மளோட நீதியை சுயமாக நம்மளால் நீதியாக இருக்க முடியும். நம்மளோட ரைச்சியஸ்னஸ் ஜீசஸ் கிரைஸ்ட், அவரால் மட்டும்தான் நம்மளால் நீதிமானாக இருக்க முடியும். அதுதான் நம்மளோட வாழ்க்கை எக்ஸீடிங்காக இருக்கணும். தவிர நானுங்கிற, அதாவது அவங்க இன்னைக்கு நாம் ஒரு வேலை, நான் தான் கஷ்டப்படுறேன், நான் தான் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், என்னுடைய காசு, நான் தான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன், நான் தான் என் குடும்பத்தை பார்த்துக்கிறேன், நான் தான் இதை பண்ணேன், நான் தான் இதை அச்சீவ் பண்ணேன், நான் இருந்தேன்னா நீங்களுமே நானுமே அந்த மாதிரி இருந்தோம்னா நாமளும் ஒரு வேதபாரர்களும் பரிசேயர்களாக இருக்கிறோம் இன்றைக்கு. அதாவது வெறும் அவங்கள நம்ம பார்க்காம இன்னைக்கு நாம் அந்த மாதிரியான சாயலில் இருக்கிறோமா, இல்லை உண்மையாகவே நானுங்கிற ஒரு காரியம் எடுத்து போட்டு இயேசு கிறிஸ்து தான் சென்டர் ஆஃப் மை லைஃப் அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து தான் எக்ஸீடிங்காக என் வாழ்க்கையில் இருக்கிறாரு, நானுங்கிறத எடுத்து போட்டு அங்கே இயேசு இருக்கிறாரா அப்படின்னு நம்ம எக்ஸாமின் பண்ணோம். ஸோ எல்லா பைபிளையும் நம்ம படிக்கிற காரியங்கள் நமக்கு எப்படி ரிலவெண்ட்டாக இருக்குது நம்ம பார்க்கணும். ஸோ இன்றைக்கி நான் அந்த மாதிரி, நீங்களும் அந்த மாதிரி ஃபாரிசீஸாக இருக்கிறோமா, ஒரு ஸ்கிரைபாக இருக்கிறோமா, இல்லை நம்ம எக்ஸீடிங்காக ரைச்சியஸ்னஸில் இயேசு கிறிஸ்து முன்பாக அங்கே வைத்து போயின்னு இருக்கிறோமான்னு நம்ம பார்க்கணும். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. நெக்ஸ்ட்டு 21வது வசனத்துலேருந்து 26வது வசனம், கோபம், ஆங்கர், அதை பற்றி பேசப்பட்டிருக்குது. பழைய ஏற்பாடில் என்ன இருக்குதுன்னா, பல்லுக்கு பல்லு, நீ அடித்தா நானும் அடிப்பேன், நீ கொலைப்பான் நானும் கொலை பண்ணுவேன், நீ குத்தினா நானும் குத்துவேன். அதுதான் பழைய ஏற்பாடு. ஆனால் இங்கே புதிய ஏற்பாடில் இங்கே வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, ஒரு மனுஷரை நம்ம வந்து வாயால் ஏதாவது பேசி அவங்கள ஹர்ட் பண்ணாலே கொலைக்கு சமம், மர்டருக்கு சமம்னு இருக்குது. இன்றைக்கி நம்ம சிந்தித்து பார்க்கணும், எத்தனை பேரை நம்ம வந்து ஹர்ட் பண்ணியிருக்கிறோம். வீட்டில் வந்து பெற்றோராக இருக்கலாம், உங்களோட மனைவியாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய பிரதர் சிஸ்டர்ஸாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், நேபர்ஸாக இருக்கலாம். எத்தனை பேர் நம்ம வாயால் ஹர்ட்டிங் வேர்ட்ஸ் பேசி நம்ம அவங்கள ஹர்ட் பண்ணின்னு இருக்கிறோம். எத்தனை கொலை செய்திருக்கிறோம், வார்த்தையால் எத்தனை கொலை செய்திருக்கிறோம். ஏன்னா புதிய ஏற்பாடு வந்து அதாவது நம்ம ஒருத்தர் வார்த்தையால் ஹர்ட் பண்ணாலே கொலைக்கு சமம்னு சொல்லுது. எத்தனை பேரை இன்றைக்கி நம்ம கொலை செய்துன்னு இருக்கிறோன்னு நம்ம சிந்தித்து பார்க்கணும். அதனால் இங்கே வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதே வசனங்களுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிரதர்ஸ்னால் வெறும் கூட பிறந்தவங்க இல்லை, இயேசு கிறிஸ்துக்குள்ளே இருக்கிற எல்லாருமே பிரதர் சிஸ்டர்ஸ். ஸோ உங்களோட பிரதர் சிஸ்டர்ஸை நீங்கள் ஒரு வேளை நீங்கள் என்மிட்டியாக உங்களை ஹர்ட் பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட பேசாமல் இருக்கிறீங்கன்னா, வசனம் சொல்லுது, நீங்கள் ஒரு வேளை தேவனுக்கு ஏதாவது ஆஃபர் பண்ணுறீங்கன்னா, ஆஃபரிங்னா வெறும் காசால் ஆஃபர் பண்ணுறதில்ல, உங்களையே நீங்கள் உட்காந்து தேவனுக்கிட்ட நீங்கள் உங்களோட நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா உங்களை நீங்கள் ஆஃபர் பண்ணுறீங்க. ஸோ என்ன மாதிரியான ஆஃபரிங்காக இருந்தாலும் உங்களுடைய பிரதர் சிஸ்டர்ஸுங்கள்கிட்ட, உங்களோட சொந்தங்கள்கிட்ட, உங்களோட நேபர்ஸுங்கள்கிட்ட, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கள்கிட்ட சமாதானம் செய்துட்டு அப்புறம் வந்து ஒன்று ஆஃபர் பண்ணு, உங்களுடையதை ஆஃபர் பண்ணுங்கன்னு வார்த்தை இருக்குது.
இல்லைன்னா அந்த ஆஃபரிங் அக்செப்டபிளாகவே இல்லை. நான் ஒருத்தரை மன்னிக்க முடியாமல் எத்தனை மணி நேரம் தேவன்ட்டு உட்காந்து நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் அது பிரயோஜனம் இல்லை. ஏன்னா தேவன் சொல்றார், நீ பிறரை மன்னிப்பது போல் நான் உன்னை மன்னிப்பேன் என்றார். அப்போ நம்ம பிறரை மன்னிக்கும் போது தான் அவர்கிட்ட நமக்கு கிடைத்த மன்னிப்பை நம்ம அனுபவிக்க முடியும். பிரைஸ் காட். அதான் இன்னைக்கு எத்தனை பேரை நம்ம வந்து ஒரு வேலை ஒரு சிம்பிள் வேர்ட்ஸ் இருக்குது, பிரதரை ஃபூலுன்னு கூட சொல்லக்கூடாது. இந்த வசனத்தை நீங்கள் படித்து பாருங்க இருக்குது. ஃபூலுன்னு சொன்னாலே எரி நரகம்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ நம்ம வார்த்தையில் வல்லமை இருக்குது. நம்ம வார்த்தையில் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் வல்லமை இருக்குது. ஏன்னா தேவன் இந்த உலகத்தையே வார்த்தையால் தான் படைத்தார். வார்த்தையில் வல்லமை இருக்குது. அதனால பைத்தியமேன்னு சொன்னாலுமே கூட எரி நரகம். அப்போ நம்ம எந்த அளவுக்கு வார்த்தையில் நம்ம வந்து மற்றவர்களை ஹர்ட் பண்ணுறதுல கான்ஷியஸாக இருக்கணும். நம்மளால் சுயமாக கான்ஷியஸாக நான் இது பேசக்கூடாது, இது நான் பேசக்கூடாதுன்னு நம்ம இருக்க முடியாது. ஏன்னா இதயத்தில் என்ன இருக்கோ அதுதான் வெளியில் வரும் இது வசனம் சொல்லுது. அப்போ இதயத்தில் கர்த்தரோட வார்த்தையை நீங்கள் நிரப்பும் போது நீங்கள் வாயை திறந்தாலே கிருபையான வார்த்தைகள் வரும். ஆனால் நம்ம இதயத்தில் பகையும் போட்டி பொறாமையும் நிரம்பி இருந்தேன்னா வாய் திறக்கும்போது அந்த மாதிரி காரியம் தான் வெளியில் வரும். அதனால தான் மற்றவர்களை ஹர்ட் பண்ணுறோம். அப்போ ஹர்ட் பண்ணுறதுனால அது கொலை செய்வதற்கு சமமாகும். ஏன்னா இப்போ நேற்று நம்ம பேசியிருப்போம் சில ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட ஒரு கான்வர்சேஷன், அது இப்போ நம்ம மறந்துட்டு இருப்போம். ஆனால் ஒரு 10 வருஷத்துக்கு முன்பதாக யாராவது நம்மளை ஒரு வார்த்தையில் ஹர்ட் பண்ணியிருந்தோன்னா இன்றைக்கும் அதை நம்ம ஞாபகப்படுத்தி பார்ப்போம். அந்த அளவுக்கு வார்த்தைக்கு வல்லமை இருக்குது. அதனால நம்ம யாருமே நோகடிக்காதபடிக்கு கர்த்தரோட வார்த்தைக்குள்ளே டுவெல் ஆனோன்னா கண்டிப்பாக நம்ம யாரையும் நோகடிக்க மாட்டோம். ப்ரைஸ் காட். ஸோ நம்ம வந்து பிடிச்சவங்களை, அதாவது டு லவ் யுவர் லவ்ட் ஒன்ஸ் இஸ் ஈஸி. பிடிச்சவங்களை நேசிக்கிறது ரொம்ப சுலபமான விஷயம், ரொம்ப ஈஸி. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப், ஒரு ஒய்ஃப் ஹஸ்பண்ட், ஒரு அம்மா ஒரு பிள்ளைய, அது மாதிரி எல்லாம் லவ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஆனால் ஒரு எனிமியை லவ் பண்ணுறது அவ்வளோ ஈஸியான காரியம் இல்லை. ஆனால் அப்படி நம்ம செய்தோன்னா அதுதான் கர்த்தரோட சாயல். தேவன் சொல்றாரு, என்னோட சாயலை நீங்கள் இருங்கன்றார், இயேசுவின் சாயலை இருங்க அப்படின்றாரு. அப்போது நம்ம வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, எந்த ஒரு ஆஃபரிங் நீங்கள் உங்களையே தேவனுக்கு கொடுத்தாலும் அதுக்கு முன்பதாக எல்லாரையுமே சமாதானமாக எல்லாரோடைய இருந்து சந்தோஷமாக இருந்து எல்லாரையுமே நோகடிக்காமல் நீங்கள் உங்களை கொடுத்து பாருங்கள், தேவனுக்கு ஆசீர்வாதம் வெளிப்படுறதை நீங்கள் காண்பீர்கள். ப்ரைஸ் காட். நெக்ஸ்ட் 33லேருந்து 37th verse, சாப்டர் 5 33-37. அது என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் ப்ராமிசஸ் பற்றி இருக்குது, ஓட்ஸ் பற்றி இருக்குது. அது என்னென்னா, நம்ம இந்த வானத்தின் மீதும் பூமி மீதும் மனுஷர்கள் மீதும் இல்லை உங்களுடைய எர்த் வேர்ல்டு உங்களுடைய ஊர் எந்த காரியமாக எதன் மீதும் நம்ம வந்து ப்ராமிஸ் போடக்கூடாதா, சத்தியம் போடக்கூடாது. ஆமானா ஆமாம், இல்லைன்னா இல்லை, எஸ் ஆர் நோ. அவங்க சத்தியம் போட தான் நம்புவாங்கன்னா அந்த மாதிரி ஒரு பேச்சு நம்ம அது மாதிரி சத்தியம் போட்டு அவங்க நம்பணுங்கிற அவசியமே இல்லை. எஸ்னா எஸ், நோனா நோ. நம்புறீங்களோ இல்லையோ, எஸ் ஆர் நோ. ஆனால் சத்தியம் போடக்கூடாது அப்படின்னு இருக்குது. அதாவது உங்கள் மேலேயே நீங்கள் சத்தியம் போடக்கூடாதுங்குது. காட் ப்ராமிஸ், மை ப்ராமிஸ், நம்ம மேலே ஏன்னா நம்மளுடைய தலையில் இருக்கிற ஒரு ஹேர் கூட வெள்ளையாகவும் நம்மளால் ஆக்க முடியாது, கருப்பாகவும் ஆக்க முடியாது. எல்லாமே தேவன் கையில் இருக்குது. நீங்களே உங்களுக்கு சொந்தம் இல்லைன்னு வசனம் இருக்குது. பிகாஸ் யூ ஆர் பாட் ஃபார் அ ப்ரைஸ். விலை கொடுத்து நீங்கள் வாங்கப்பட்டிருக்கிறீங்க. இயேசுவின் ரத்தத்தையே காஸ்ட்டாக கொடுத்து விலையாக கொடுத்து உங்களை தேவன் மீட்டிருக்கிறாரு, வாங்கியிருக்கிறாரு. நீங்கள் உங்களுடையவங்க அல்ல, நீங்கள் கிறிஸ்துவுடையவர்கள். அப்போது அவருக்கு நீங்களே உங்களுக்கு சொந்தம் இல்லை, தேவனுக்கு சொந்தங்கிற போது எதன் மீது நம்ம ப்ராமிஸ் போடுறது நமக்கு எந்த அதிகாரமும் இல்லை. ப்ரைஸ் காட். 38லேருந்து 42 பார்க்கலாம். அது எப்படின்னா, கோ த செகண்ட் மைல். இன்னும் கொஞ்சம் அடி நம்ம இறங்கி போவதில் தப்பே இல்லை. அப்போ என்ன இருக்குது அப்படின்னா, கிவ் வாட் யூ வாண்ட், வாட் யூ ஹாவ். உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை கொடுன்றார். யாராவது நம்மகிட்ட ஹெல்ப் கேட்டோன்னாக்கா, நம்மள்ட்ட இருக்கும்போது இல்லைன்னு சொல்லாமல் என்ன இருக்கோ, அதாவது எனக்கு இது இருக்குது மீதி நான் கொடுக்குறேன் அப்படி இல்லை, என்ன இருக்கோ கொடுன்றார். அப்படி கொடு. அப்படி தேவன் என்ன சொல்கிறார் வசனத்தில், நீ அப்படி கொடுக்கும்போது அவர் வந்து அதற்கு ஏற்ற மாதிரி அமுக்கி குலுக்கி சரிந்து மடியில் விழுற அளவுக்கு தேவன் கொடுக்குறன்னு வசனம், நம்மளை ஆசீர்வதிக்கிறன்னு வசனம் சொல்லுது. அப்போ இதில் என்ன இருக்குதுன்னா, Luke 6:30 நம்ம பார்க்கலாம். Give to everyone who asks you, and if anyone takes what belongs to you, do not demand it back. உன்னிடத்தில் கேட்கிற எவனுக்கும் கொடு, உன்னுடையதை எடுத்துக்கொள்கிறவனிடத்தில் அதை திரும்ப
கேளாது. அப்போ நம்ம வந்து நிறைய பேர் வந்து அவங்களோட திங்ஸை கொடுக்குவாங்க, கேட்குவாங்க, கொஞ்சம் கொடுன்னு கொடுக்குவாங்க. சரி எனக்கு ஒரு 1000 ரூபாய் கொடு, 2000 ரூபாய் கொடு, காசை கொடுத்துட்றேன்னு சொல்லி வாங்குவாங்க. நம்ம கொடுப்போம், ஆனால் அவங்களால சூழ்நிலை கொடுக்க முடியாது. அப்போ அவங்க நம்ம டிமாண்ட் பண்ணக்கூடாது. வாங்கினல கொடுக்குறேன்னு சொன்னல, அப்போ நீ இப்போ எனக்கு கொடுத்து தானே ஆகணும் அப்படின்னு அவங்களை இன்சல்ட் பண்ணுறதோ இல்லை அவங்களை டிமாண்ட் பண்ணி அவங்கள கஷ்டப்படுத்துறதோ கூடாதுன்றாரு. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அவங்களோட கொடுக்குற காசில் தான் நீ நம்பி அதை வாழ்ந்துன்னு இருக்கிற. நிறைய பேர் சொல்லுவாங்க, இதை நம்பி தான் நான் இந்த கமிட்மெண்ட் இருக்குது, எனக்கு இதை நம்பி தான் நான் கொடுத்தேன்ட்டு, நீ கொடுத்தா என் கமிட்மெண்ட் ஃபுல்ஃபில். அந்த காசை நம்பி நம்ம வாழ்ந்துன்னு இருக்கிறோமா, இல்லை தேவனை நம்பி நம்ம வாழ்ந்துன்னு இருக்கிறோமா? அப்போ நம்ம யாருக்காவது ஹெல்ப் பண்ணணும்னா அவங்க திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லி வாங்கியிருந்தாலும் அவங்க கொடுக்குற வரைக்கும் நம்ம டிமாண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்போ அது மாதிரி நம்ம இருந்து, அதாவது நமக்கு என்னென்னா அந்த பணத்தின் மேல் நமக்கு நம்பிக்கை, அதனால தான் அது வர வரைக்கும் நம்மளோட காரியம் நடக்குதுல, அது வந்தால் தான் ஒரு காரியம். ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கெல்லாம் நமக்கு வந்து ஒரு தைரியம் வேணும், தேவன் மீது ஒரு நம்பிக்கை வேணும். அப்போ நீ கொடுத்து இல்லை ஆண்டவரே அவன் கொடுக்குற வரைக்கும் நான் வெயிட் பண்ணணும், டிமாண்ட் பண்ண மாட்டேன்னு தேவனுடைய வார்த்தையின்படி நடந்து பாருங்க. அவங்க கொடுக்கறதுக்கு முன்பதாகவே தேவன் நமக்கு வேறு வழியாக யாரை கொண்டாவது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவார். அவருடைய வாக்கு மாறாத தேவன், அவர் வாக்கில் அவர் மாறவே மாட்டார். இந்த மாதிரி நம்ம வந்து டிமாண்ட் பண்ணாத இயேசு கிறிஸ்துவோட சாயலில் இருந்து பார்க்கும்போது அந்த ஆசீர்வாதம் வெளிப்படுறது நம்ம காணலாம். பிரைஸோட எல்லா ஆசீர்வாதமும் நம்ம ஆவிக்குள்ளே இருக்குது. அது ஒவ்வொன்றுமே வெளிப்படுறது எப்போனா நம்மளுடைய செயல்கள் மூலியமாக, இந்த ஃபேத் ஆக்ஷனில் போடுறது மூலியமாக, கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிறது மூலியமாக. அதாவது கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அந்த கிரியையில் நம்ம காமிக்கும்போது, அந்த வார்த்தை ஆக்ஷனில் காமிக்கும்போது அப்போ தான் நம்ம ஆசீர்வாதங்கள் வெளிப்படுறதை நம்ம காணலாம். Chronicles 1 Chronicles 29:14 1 நாளாகவும் 29வது வசனம் அதிகாரம் 14வது வசனம். அதில் என்ன கொடுத்துருக்குன்னா, பட் who am I and who are my people that we should be able to offer so willingly as this, that we should be able to offer so willingly as this, for all things come from you and of your own we have given you. அப்போது தேவன்கிட்ட இது பேசுறது எப்படின்னா என்ன சொல்லுதுன்னா, ஃபார் ஆல் திங்ஸ் கம் ஃப்ரம் யூ, எல்லா காரியங்களுமே தேவன்கிட்ட வந்திருக்கு. அண்ட் நம்ம உங்களுக்கு கொடுக்குறதோ அண்ட் ஆஃப் யோர் ஓன் வி ஹாவ் கிவன், உங்களுடைய காரியத்தை, உங்களுடைய பணமோ உங்களுடைய செல்வாக்கோ நீங்கள் கொடுத்த காரியத்தை நம்ம திரும்பி கொடுக்குறோம் அப்படின்னு வசனம் இருக்குது. தமிழ் நம்ம இதை பார்க்கலாம். உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுக்கிறோம். அவரோட கருத்தில் தான் வாங்கி அவருக்கு. அப்போ நான் சம்பாதிக்கிறேன், நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன், அது ஏன் காசு நம்ம பேசுகிறதே தப்பு. ஏன்னா அது ஏன் காசு இல்லை, அது தேவன் கொடுக்குறாரு. தேவனுக்கு நம்ம திரும்பவும் கொடுக்குறோம். எப்படி திரும்ப கொடுக்குறோம்? காணிக்கையாக கொடுக்கலாம், இல்லை மற்ற ஏழைங்களுக்கு உதவுறதா இருக்கலாம், இல்லை கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்ம அந்த நேரத்துக்கு நான் திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லின்னு இருந்தாலும் கூட நம்ம கொடுக்கும்போது அது ஏன் நம்ம டிமாண்ட் பண்ணக்கூடாதுன்னா அது தேவனுடையது, நம்மது இல்லை. அப்போ நம்ம எதற்குமே டிமாண்ட் பண்ணக்கூடாது. அப்போ நம்ம எப்பவுமே நம்ம வந்து ஒரு காரியம் மாத்திரம் நம்ம வந்து மைண்டில் வைக்கணும். ஏன்னாக்கா நான் செய்கிற வேலை என்னுடைய சுய பலத்தினால இல்லை, என் தேவனுடைய பலத்தில். அதே மாதிரி நான் சம்பாதிக்கிற காசு, எனக்கு வர காசு, அது என்னுடையது இல்லை, அது தேவனுடையது. நான் யாருக்கும் ஹெல்ப் பண்ணுறது ஏன் காசில் நான் ஹெல்ப் பண்ணல, அவர் கொடுத்தார், அவருடைய காசு தான் நான் காணிக்கையாக கொடுக்குறேன், அவரோட காசு தான் நான் மற்றவருக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அந்த மனநிலைக்கு நம்ம வந்தோன்னா கண்டிப்பாக அது இப்போ நான் எந்த நினைக்கிற வரைக்கும் தான் நான் எனக்காக வைத்துக்கொள்வேன். அது எந்த இல்லை தேவன் நினைக்கும் போது நம்மளால் வைக்க முடியாது. ஒருத்தர் கேட்கும் போது இல்லை நம்மளால சொல்ல முடியாது. அப்போ வார்த்தையுமே நம்ம நடக்கும்போது அப்போ நான் கொடுக்க கொடுக்க தேவன் நம்மளை ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார். வசனம் இருக்குது கொரிந்தியர்ல, அதாவது நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அவ்வளோ தேவன் ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார். நீங்கள் கொடுத்து கொண்டே இருக்கும்படிக்கு அவர் கொடுத்து கொண்டே இருப்பாராம். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. இந்த மாதிரி ஒரு மன நிலைமைக்கு வரதுக்கு நம்ம அதிகமாக வார்த்தையை தியானித்து நம்ம முழு நம்பிக்கை தேவன் மேலே வைக்கும்போது நமக்கு எதற்குமே பயம். நாளைக்கு இது தேவையாச்சு, இந்த காசு இருந்தால் எனக்கு நாளைக்கு இதுக்கு ஆகுமே, இப்போ நான் கொடுத்துட்டா நாளைக்கு நான் என்ன செய்வேங்கிற பயம் நமக்குள்ள வராது. ஏன்னா தேவன் பயத்தின் ஆவியை கொடுப்பதில்லை, அவர் தைரியத்தின் ஆவியை கொடுத்திருக்காரு. அவர் நமக்கு எல்லாமே பார்த்து கொள்வேன்னு சொல்றாரு. அப்போ அவர் இருக்கும்போது எனக்கு என்ன பயம், நாளை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு அந்த ஒரு சூழ்நிலை, அந்த ஒரு நிதானத்துக்கு நம்ம வந்துடுவோம். அதனால தான் வார்த்தையை தியானித்து அதன்படி நடக்கும்போது நம்ம அதை ஆசீர்வாதத்தை பார்ப்போம். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அடுத்து 43லேருந்து 48வது வசனத்தை பார்ப்போம். லவ் யோர் எனிமீஸ். அப்போது இட் இஸ், அதாவது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நம்ம வந்து லவ்டு ஒன்ஸை, நமக்கு பிடிச்சவங்களை நம்ம எஃபர்ட்லெஸ்ஸாக லவ் பண்ணலாம்.
நமக்கு வந்து அதாவது அதுக்கு நான் கஷ்டப்பட்டு அவங்கள லவ் பண்ணுமே அந்த மாதிரி நமக்கு தேவையில்லை. நம்ம லவ் பண்ணுறவங்க நம்மளுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், இல்லை வீட்டில் யாருன்னா இருக்கலாம், நம்ம ரிலேட்டிவ்ஸ் பிடிச்சவங்களும் ஈஸியாக நம்மளால் லவ் பண்ண முடியும். ஆனால் இங்கே அவர் என்ன சொல்கிறாருன்னா, லவ் யோர் எனிமீஸ். அதாவது பாவிகள் கூட தன்னுடைய பிடிச்சவங்களும் லவ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் வசனத்தை பாருங்க, டேக்ஸ் கலெக்டர்ஸ் கூட தான் அவங்களுக்கு பிடிச்சவங்க லவ் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த காலத்தில் டேக்ஸ் கலெக்டர்ஸ் ஒரு சின்னராக கன்சிடர் பண்ணாங்க. ஸோ பாவிங்களாக இருந்தாலுமே கொலைக்காரன் கூட அவனுக்கு பிடிச்சவங்க அவன் லவ் பண்ணுவான். கொலை வந்து யாரையும் ஒருத்தனை பண்ணுவான், ஆனால் அவனுக்கு பிடிச்சவங்க அவன் லவ் பண்ணுவான். ஸோ கொலைக்காரன் கூட பிடிச்சவங்க லவ் பண்ணலாம், நாமளும் பிடிச்சவங்க லவ் பண்ண முடியும். ஆனால் எதிரிகளை லவ் பண்ணுறது தான் சேலஞ்ச். ஆனால் அங்கே அதை நம்ம ப்ரூவ் பண்ணோன்னா, இயேசுவோட சாதியில் நான் இருக்கிறேன், அதனால் எனக்கு யாருமே எனிமி இல்லைன்னு நாமளே நம்ம வீட்டுக்கு வராதுன்னு சொன்னவங்க வீட்டில் நம்ம படி எடுத்து அந்த படியில் கால் வைத்து என்னை மன்னிச்சிருங்க, தெரியாமல் ஆயிடுச்சு, தப்பு நான் பண்ணாமலே இருந்திருந்தா கூட நான் போய் மன்னிப்பு கேட்குறதா நான் தப்பு பண்ணேன்னு அர்த்தம் இல்லை, நான் தேவனுடைய சாயலை வெளிப்படுத்தின அர்த்தம். ஈகோ ஆண்டவர்கிட்ட இருந்து இல்லை. அப்போது அவர் என்ன சொல்கிறேன்னா, வாட் டிஃப்ரென்ஸ், அதாவது இயேசு கிறிஸ்துவோட பிள்ளைகளாக நீங்களும் நானும் என்ன டிஃப்ரென்ஸ் காமிக்கிறோம் இந்த உலகத்திற்கு? அதாவது கொலைக்காரனோ இல்லை சின்னர்ஸோ அவங்களும் லவ்டு ஒன்ஸை லவ் பண்ணுறாங்கோ, அவங்களுக்கும் இல்லை எப்போவுமே வந்து எனிமிட்டிலே இருக்குவாங்க. சில பேர் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டு இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் யாரையாவது திட்டினே இருப்பாங்க. அவங்களுக்கும் இயேசு கிறிஸ்து பிள்ளைகளான நமக்கும் என்ன வித்தியாசம்? அவங்களும் மன்னிக்கிறதில்ல, நாமளும் மன்னிக்கிறதில்ல, என்ன வித்தியாசம் இருக்க முடியும்? அவங்களும் சில பேரை நேசிக்கிறாங்க, சில பேரை வெறுக்கிறாங்க, நம்மளும் சில பேரை நேசிக்கிறோம், சில பேரை வெறுக்கிறோம். அப்போ நமக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? இந்த உலகத்தில் கிறிஸ்தவர்களாக இயேசுவின் பிள்ளைகளாக நாம் என்ன வித்தியாசத்தை கொண்டு வரோம், என்ன வெளிப்படுத்துகிறோம்? இதை நம்ம சிந்தித்து பார்க்கணும். அப்போது நம்ம எனிமீஸை மன்னிக்கிறது தான் நமக்கு வந்து இயேசுவின் அடையாளம். அதுதான் ஐடென்டிட்டி. வாட் இஸ் யுவர் ஐடென்டிட்டி? ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் யுவர் ஐடென்டிட்டி. எப்படி ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் யுவர் ஐடென்டிட்டி? வென் யூ ஃபர்கிவ் யுவர் எனிமீஸ். உங்களுக்கு எதிராக இருக்கிறவங்க மன்னித்து அவங்கக்கிட்ட சமாதானம் செய்து அவங்கள நேசித்து அவங்களுக்கு பிடிச்சதை ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்து, நம்ம வந்து டிசம்பர் டைமில் நம்மளோட டீமில் நம்ம இந்த மாதிரி ஒரு காரியம் செய்தோம். என்ன செய்தோன்னா, நம்ம வந்து சீக்ரெட் ஏஞ்சல் விளையாடணும். ஆனால் சீக்ரெட் ஏஞ்சல் நம்ம பிடிச்சவங்க டீமில் நாங்கள் விளையாடாமல் ஒவ்வொருத்தருக்குமே அவங்களுக்கு விரோதமாக இருக்கிறவங்க யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கிஃப்ட் எடுத்துகிட்டு போய் நாங்கள் கொடுத்தோம். ஒருத்தருக்குமே சாரி சொல்லி அந்த கிஃப்ட் கொடுத்தோம். அப்படி கொடுக்கும்போது அங்கே ஒரு சமாதானம் மட்டும் இல்லாமல் அந்த ஆத்மாவை தேவனுக்காக நம்ம ஜெயித்தோம். தேவனுடைய சாயல் எப்படி இருக்கிறவங்க வெளிப்படுத்தணும். அப்போ இதுதான் ஆண்டோடைய சாயல். அப்போ நம்ம வந்து நேசிக்கிறவங்களை நேசிக்கிறது வந்து ஈஸி, அதை ஆண்டவர் கேட்கல. எனிமி விரோதியை நேசிக்கிறது தான் அமேசிங்கான திங். இதை செய்தோன்னா நம்ம இயேசுவின் சாயலில் இருக்கிறோன்னு அர்த்தம். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. 48வது வசனத்தில் என்ன இருக்குதுன்னா, therefore கடைசி வசனம் இதுதான், therefore you shall be perfect just as your father is in heaven is perfect, just as your father in heaven is perfect. ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருப்பது போல் நீங்களும் பூரண சர்க்குணராய் இருப்பீர்களாக அப்படின்னு இருக்குது. அப்போ ஆஸ் காட் இஸ் பர்ஃபெக்ட், நீங்கள் பர்ஃபெக்ட். அப்போ என்ன அர்த்தம்னா, பர்ஃபெக்ட்னா நம்ம சுயமாக பர்ஃபெக்டாக இருக்க முடியாது. நம்ம எப்போ இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்கிறோமோ, எப்போ இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறாருன்னு நம்ம நினைக்கிறோமோ, அந்த இயேசு கிறிஸ்துவோட சாயல் நமக்குள்ளே வரும்போது நம்ம அதில் போய் நம்ம சுயத்தில் யாருமே மன்னிக்க முடியாது. சுயமாக ஓகே நான் உங்களை எப்படியாவது மன்னிச்சிடணும், எப்படியாவது நான் ஆண்டவர் சாயலில் வரணும்னா ஆகாது. இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறாரு, இயேசு கிறிஸ்துவை நான் தரித்து கொண்டு இருக்கிறேன் அப்படிங்கும்போது அவருடைய ஆவி நமக்குள்ளே இருக்குது, அவருடைய சாயல் நமக்குள்ளே இருக்கும்போது அவரை முன்பதாக நம்ம வைத்து, அப்போ நமக்கு வந்து ஃபர்கிவ், அதாவது சாரி கேட்குறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமா இருக்கும், மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருக்கும். மன்னிக்கிறதும் ஒரு மகிழ்ச்சியான விஷயமா இருக்கும். சுயத்தில் இல்லை, ஆனால் பரிசுத்த ஆவியினால் கண்டிப்பாக நம்மளால் முடியும். அதனால தான் நம்ம எல்லா காரியத்திலையுமே பரிசுத்த ஆவிக்கு நம்ம ஹெல்ப் கேட்கணும். அவரோட ஹெல்ப்பில், அவரோட பலத்தில் நம்மளால் கண்டிப்பாக முடியும். ஒருவேளை இன்னைக்கு நான் இவங்களை மன்னிக்க முடியல, இவங்களை வந்து நான் இந்த செய்த காரியத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது, அவங்கள என் லைஃப்பில் நான் அவங்கள்ட்ட பேச மாட்டேன், அவங்க என் கண்ணுக்கு முன்னாடியே வரக்கூடாதுன்னு இந்த மாதிரி சூழ்நிலை இல்லை, எனக்கு சின்ன வயசுலேருந்து என்னை ரொம்ப இவங்க பாடுபடுத்தியிருக்காங்க, இவ்வளோ வருஷம் பகை எப்படி அப்படின்னு நினைக்கிறவங்க, இயேசு கிறிஸ்துவோட சாயலில் நம்ம இருப்பது தான் அவர் தேவன் விருப்பப்படுறாரு, அவருடைய சித்தமாக இருக்குது அப்படிங்கிறது புரிந்து கொள்ளுங்க. அப்போ ஒரு வேளை நம்ம ஏற்கனவே
பார்த்தோம் 5வது அதிகாரத்தில் 23 நம்ம பார்த்தோம். அதாவது நம்ம ஏதாவது ஆஃபரிங் தேவனுக்கு பண்ணுறோன்னா, நம்மளே உட்காந்து நம்மையே ஆஃபரிங் கொடுத்து நம்ம ஜெபிக்கிறோன்னா, அதுக்கு முன்பதாக எல்லாருக்கிட்டையும் சமாதானம் செய்துட்டு வான் வசனம் இருக்குது, அப்போ தான் ஏற்றுக்கொள்ளப்படும். அது சிந்தித்து பாருங்க. ஒரு வேளை இன்னைக்கு பகையாக இருந்தீங்கன்னா பரிசுத்த ஆவிக்கிட்ட உட்காந்து அவருடைய ஹெல்ப் கேளுங்க. அதுக்கப்புறம் அவரோட பலத்தில் நீங்கள் போய் அந்த மாதிரியான இருக்கிற மனுஷங்களை சந்திங்க. தேவனோட அன்பை வெளிப்படுத்துங்க. நீங்கள் சந்தோஷமாக சமாதானமாக உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் அதை அனுபவிக்குங்க. தேவனோட சமாதானத்தை நீங்கள் அனுபவிக்குவீங்க. அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க, நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதானம் செய்வதே கர்த்தரோட சாயலாக இருக்குது. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். தேங்க்யூ ஃபாதர். நன்றி ஆண்டவரே. அப்பா, பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருமே, வீடியோலும் சரி கால்லையும் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் மன்னிக்கிற மனப்பான்மை நீர் கொடுத்திருக்கிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இன்றைக்கு ஒரு முடிவு எடுத்தார்களை போய் மன்னிப்பு கேட்கணும். நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை உதவி செய்கிற கிருபைக்காக நன்றி. ஒருவருக்கு ஒருவர் அன்பாகவும் சமாதானமும் இருக்க நீங்கள் உதவி செய்கிற கிருபைக்காக நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் லார்ட். தேங்க்யூ.